டெலிவரி எங்கே பார்க்க போறீங்க? ஜிஹெச்சா இல்லை கவர்மெண்ட்டான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் தான் பிறந்தான். அவனுக்கு ஹெட் 90% இருந்தாலுமே எனக்கு நார்மல் டெலிவரி தான் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒழுங்கா போடாம அது எல்லாமே பிரிஞ்சு புண்ணாகி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால இந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த டைம் கண்டிப்பா ஜிஹெச் போகக்கூடாதுன்ற முடிவு தான் பண்ணி வச்சிருந்தேன். கோயம்புத்தூர்ல நாங்கள் நார்மலா செக்அப் போயிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலே டெலிவரி பார்த்துக்கலாம். டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி எங்க அம்மாவை ஊருக்கு வர சொல்லிடலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம். பட் இப்போ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்க்க சுத்தமாக விருப்பம் இல்லை. ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. அங்கே இருந்தால் கண்டிப்பாக சி செக்ஷன் தான் ஆகும், அவங்க நார்மல் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் பேபி வந்து பர்ஃபெக்டான நார்மல் டெலிவரிக்குரிய பொசிஷன் வந்துருச்சு. நம்மளுக்கு டெலிவரி டைமில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, பேபி வந்து நல்லா இறங்கி வர மாதிரி நம்ம வெஜைனா பேக் சைட்லாம் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். அந்த பெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 days முன்னாடி வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி வந்துட்டு போச்சு. பட் இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 times கிட்ட வருது. ஸோ இதெல்லாம் லேபர் சைன் எனக்கு தோணுது. இன்னும் டியூ டேட்க்கு 17 நாள் தான் இருக்கு. பட் இந்த டைம் நான் முடிவை மாற்றி கண்டிப்பாக நான் ஜிஹெச் தான் போகிறேன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லே கிளம்பி வந்துட்டேன்.